வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சத்யா தினேஷ். இன்றைக்கி நாம் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை வெல்கம் பண்ண போகிறோங்க. நம்ம ஊருக்குள்ளே நம்மளை தேடி வந்திருக்காங்க. அவங்களுக்காக தான் இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மாசி அமாவாசை மயான கொலை முடிஞ்சு வரும்போது நம்ம எடுத்திருக்கோம். இவங்க யாருன்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி சவுண்டு கேட்டால் யாருக்கு தாங்க ஆடணும்னு தோணாது. இப்போ தெரிஞ்சிருக்கும் யார் இந்த சீஃப் கெஸ்ட்டுன்னு. இது அங்காளம்மன் சாமி தாங்க. மாசி மயான கொள்ளை முடிஞ்சு சாமியை ஊர்வலமாக எடுத்துகிட்டு வராங்க. அவங்க வரும்போது தான் எல்லாருமே இந்த மாதிரி மோளம்லாம் வாசிச்சுக்கிட்டு சவுண்டுக்கு ஆடிட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சுங்க. அடுத்து தேங்காய் பழமும் கொடுத்து உடச்சிக்கலாம். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாமிக்கிட்ட இந்த குழந்தைங்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. போன வருஷம் நம்ம லட்டு பப்பு 2 பேரையுமே நம்ம வச்சு வாங்கினோம். இந்த வருஷமும் அவங்கள வச்சு வாங்கினோம். ஆனால் நான் அந்த கிளிப்பை எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமிக்கிட்ட சாட்டை ஒருத்தர் வச்சுட்டு நின்றுட்டுருப்பார். அவர்கிட்ட எல்லாருமே சாட்டையால் அடி வாங்கிப்பாங்க. ரொம்பலாம் வலிக்காதுங்க, சும்மா லைட்டாக தான் இருக்கும். குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே சாட்டையில் அடி வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி வாங்கும்போது நம்ம உடம்புக்குள்ளே இருக்க கெட்டது எல்லாமே விலகி போயிடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்க. அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணுவோன்னா, உப்பு கல் உப்பில் மிளகு கொட்டி சாமி மேலே போடுவாங்க. இதுவும் ஒவ்வொருத்தரும் ஒரு நம்பிக்கையோடு போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு சொல்லிக் கொடுத்தது எப்படின்னா, அந்த உப்பு எப்படி கரைஞ்சி போயிடுதோ அந்த மாதிரி நம்ம கஷ்டமும் கரைஞ்சி போயிடணும் அப்படின்னு வேண்டிட்டு நம்ம சாமிக்கிட்ட போடுறதா அர்த்தம். அந்த மாதிரி தான் எல்லா சாமிக்கிட்டையும் நாமளும் போட்டுட்ருக்கோம். இவர் அவங்க அத்தை இடுப்பில் மட்டும்தான் உட்காந்து ஆடுவார். சரி வாங்க எல்லோரும் சாட்டை அடி வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு என்னோடய நாத்தனார் தான். இப்போ நம்ம பப்புக்குட்டியும் வாங்குறாரு, நம்ம லட்டுக்குட்டியும் வாங்கினாரு. பார்த்திங்களா குழந்தைங்களுக்கு எவ்வளோ குட்டியாக தராங்கன்ட்டு. அவ்வளோதாங்க, அது சும்மா லைட்டாக தான் இருக்கும். அடுத்து நம்ம தம்பியும் வாங்குறாரு பாருங்கள். அடுத்து நானும் வாங்குவேன். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பயமாக இருந்தது. அப்புறமா அங்கே போய் நிற்கும்போது எதுவும் தெரியலைங்க.
இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ. இன்றைக்கோட ஸ்பெஷல் கிளிக் இதுதான்.